ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளி என்பது தேவனுடைய பரிசுத்தம், சத்தியம், நீதியை குறிக்கிறது. ஒளியில் நடப்பது என்பது பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தை மறைக்காமல் ஒப்புக்கொள்ளும் ஒரு வாழ்க்கை, நேர்மையான வழியில் வாழும் ஒரு வாழ்க்கையாகும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாழ்க்கையாகும். உதாரணத்துக்கு, தாவீது தன் பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நம் பாவங்களை விட்டுவிட வேண்டும், ஒளியிலே நடக்க வேண்டும். ஐக்கியத்தின் ஆசீர்வாதமானது ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒளியில் நடப்பவர்கள் தேவனோடு, மற்ற விசுவாசிகளோடு, மற்ற நண்பர்களோடு உண்மையாக உறவை அனுபவிப்பார்கள். இருள் பாவம், பொய், பிரிவினையை உண்டாக்கும். ஒளி சத்தியம், ஒற்றுமையை உருவாக்கும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மையமாக உள்ளது. இயேசுவின் பலியால் பாவ மன்னிப்பு கிடைத்தது. நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சகல பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. அது சிறிய பாவமாயிருந்தாலும் பெரிய பாவமாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய இரத்தத்தினால் விடுதலை தந்தார். இது ஒரு முறை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. உதாரணம், பேதுரு இயேசுவை மறுதலித்தும் பின்னர் மனம் திரும்பிய போது அவர் எழுப்பப்பட்டார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் தேவ செய்தியானது, ஒளியில் நடப்போம், பரிசுத்த வாழ்க்கையை சுதந்தரிப்போம், ஐக்கியத்தில் இருப்போம். அன்பும் ஒற்றுமையும் நமக்கு எப்பொழுதும் வந்து சேர தேவன் கிருபை செய்வார். இயேசுவின் இரத்தத்தில் நம்பிக்கை வைத்து முழுமையான மன்னிப்பை நாம் தேவனிடத்திலே இந்த கால வேளையில பெற்றுக்கொள்வோம். நாம் ஒளியிலே நடக்கும்போது வாழ்க்கை சுத்தமாகும், ஆசீர்வாதமாக மாறும். என் அன்பு சகோதர சகோதரியே, இவ்விதமான ஒளியில் நடக்க தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.